ஆக்சுவலாக எனக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்படி ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டால் ஆக்சுவலாக யாரை அரெஸ்ட் பண்ணோம்னா ஹர்ஷா சாயை தான் அரெஸ்ட் பண்ணோம். ஸோ அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இவரும் வீடியோ போட்டிருக்காரு. சரி, ஹர்ஷா சாய் இந்தியா ஃபுல்லாமே பண்ணுறாரு, நம்ம ஊரில் பண்ணி நம்ம ஃபேமஸ் ஆகும்னு நினச்சி தான் அங்கே ஒரு ஹெல்ப் பண்ணுற வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜெயிலுக்கு போகிற சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ எங்கே பிரச்சனைனா, ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஹெல்ப் பண்ணுறப்ப அந்த கைண்ட்னஸ் இருக்கணும். அந்த கைண்ட்னஸ் திமிரா மாறக்கூடாது. ஸோ இவர் அந்த கான்ட்ரவர்சியான வீடியோவில் அவர் திமிரை காமிச்சிருப்பார். ஸோ அதுதான் பிரச்சனையாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட அக்கௌண்ட்டில் 9 கோடி இருக்கா, உண்மையாக அது? அண்ட் அதுவும் தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து வரதாகவும் யூடியூப் சார்பாக யூடியூப்பில் வந்து இன்கம்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா? பட் எனக்கு என்ன பெரிய கேள்வினா, இதுக்கெல்லாமா அரெஸ்ட் பண்ணுறாங்க? ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி இதுக்கெலாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் யூடியூபர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஒருவேளை காசுக்காண்டி ஸ்கெட்ச் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களான்ற கேள்விக்குறியும் பார்த்தோன்னா இப்போ வருது. நிறைய கேள்விக்குறி இருக்குது இந்த மேட்டரில். ஹர்ஷா சாய் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. பட் அவர் கைண்ட்னஸை தான் காமிச்சிருக்காருன்னு தவிர இந்த மாதிரி ஒரு அரகன்ஸை காட்டினதே கிடையாது. அதுலேயும் பொண்ணாக இருக்கிறனால இஷ்யூ வந்து ரொம்பவே பெருசாகிடுச்சு. இதை ஒரு லபக்காக ஒரு மேட்டராக யூஸ் பண்ணி கமுக்குன்னு அனுப்பி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெயிலும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு பெயில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. எப்படியும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இதுக்கான பின்னணி யார் யார் இருக்கா, இவ்வளோ பெரிய மேட்டராக்கி ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்றது புரியவே இல்லை. இவர் நல்லவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து திருடருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எது உண்மைனே தெரியலை. எப்படி அவருக்கு அவ்வளோ காசு வந்துச்சு? 9 கோடி இருந்தால் எதுக்கு யூடியூப்பில் ஹெல்ப் பண்ணி அதில் ஒரு வருமானத்தை பார்க்கணும்? 9 கோடி வச்சுருந்தா அப்படியும் அடுத்த ஹீரோயின்ஸில் அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணுவாங்க, எதனால் இப்படி ஆச்சு? ஸோ ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படின்ற சீக்ரெட் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.